பெற்ற தங்கலான் திரையரங்கு விமர்சனம். விக்ரம் நடிப்பில் ரஞ்சித் இயக்கத்தில் வெளியான தங்கலான் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் கலவையான விமர்சனத்தை வழங்கியுள்ளனர். ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் உருவான தங்கலான் திரைப்படம் சுதந்திர தினமான இன்று மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. படத்தில் மாளவிகா மோகனன், பார்வதி திருவோட், டேனியல் கால்கிராம், பசுபதி மற்றும் முத்துக்குமார் உள்ளிட்ட பல பிரபலங்கள் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள். படத்திற்கு இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்துள்ளார். அந்த வகையில் இன்று காலை சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கில் காலை 9 மணி அளவில் இந்த படம் திரையிடப்பட்டது. படம் வெளியானதையொட்டி ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். படம் முடிந்த பின்னர் திரையரங்கில் இருந்து வெளியே வந்த ரசிகர்கள் தங்களது விமர்சனங்களை பதிவு செய்துள்ளனர். அதில் பலரும் இது விக்ரம் படமாக இருப்பதாகவும் அதே சமயம் ரஞ்சித்தின் இயக்கமும் சிறப்பாக இருப்பதாக கூறியுள்ளனர். அது மட்டுமின்றி படத்தில் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் பின்னணி இசையில் முக்கிய பங்காற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். குறிப்பாக படத்தில் விக்ரமின் நடிப்பு பிரமிக்க வைப்பதாக உள்ளது என பலர் தெரிவித்தனர். படத்தில் சண்டை காட்சிகள் சிறப்பாக இருப்பதாகவும் ஒளிப்பதிவு எந்தவித தேக்கமுமின்றி இருப்பதாகவும் ரசிகர்கள் கூறினர். மேலும் படத்திற்கு பலரும் தங்களது ரேட்டிங் மதிப்பெண்களை வழங்கினர். படத்துல எதனா லேக் இருக்கா? படத்துல எதனா லேக் இருக்கா? நீங்க 10க்கு எத்தனை % தருவீங்க? சொல்லப்போனால் வாழ்ந்துருக்காரு. பாருங்க, உழைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கும். ஆதி மாதத்துக்கு அவங்களுடைய இதை இப்போ நிறைய பேசியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க மக்களுக்கு என்ன செய்யணும், அந்த படத்தில் உள்ள கருவை, படத்தில் தங்கத்தை பாதுகாக்கிறது அவங்க வேலை. அந்த தங்கத்தை எடுத்து அவங்க மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டம் தான் அது. ரஞ்சித் சாரோட படமா இருக்கா இல்ல விக்ரம் சாரோட படமா? விக்ரம் சார் படம். விக்ரம் சார் வாழ்ந்திருக்கிறாரு. அதை ரஞ்சித் சாரும் அதோடைய வார்த்தை அவருடைய அரசியல் அதுலயும் பேசிட்டாரு. ரஞ்சித் அரசியல். படம் எப்படி இருக்கு? படம் பார்த்துட்டீங்களா? படம் பார்த்துக்கலாம். எப்படி இருக்குண்ணா? தங்கலான் சூப்பராக இருக்குண்ணா. விக்ரம் ஆக்டிங் சூப்பராக. கமர்ஷியலாக இருக்கா? கமர்ஷியலாக இல்லை, அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி எடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது. இந்த படம் எதுக்கோசம் இருக்குண்ணா? இதில் படம் வந்து கோல்டு முன்னாடி எப்படி இருக்கு, ஃபாரினர்ஸில் போய் தேட போனாங்க. இவங்க நம்ம ஆளுங்க தான் போய் அதை கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க. நல்லா இருந்தது படம். படத்தில் என்ன லேக் இருக்கா? கொஞ்சம் லைட்டாக, அது எல்லா படத்துலையும் இருக்க வேண்டியது தானே. லேக் இல்லைன்னா படம் எடுக்க முடியாது. நல்லா இருந்தது. இன்றைய கால அரசியலை பற்றி எதனா போட்டிருக்காங்களா? இல்லை நிலம் உரிமை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே. உங்கள் பேர் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எங்கேயுமே லேக் இல்லை. கிளைமேக்ஸ் கூட நல்லா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விக்ரம் நடிப்பில் எப்படி நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இல்லைண்ணா, அது பின்னாடி தள்ளிட்டா. படத்தில் எது லேகு? லேக் எங்கேயுமே இல்லை. ஸ்டார்டிங் டெர்மினேஷன் எங்கேயுமே லேக் இல்லை. இதுதான் ஹைலைட் படத்தில். இந்த படம் எதுக்கோசம் நான் இது பண்ணியிருக்க மாதிரி? இந்த படம் எதுக்கோசம் எடுத்த மாதிரி? பீரியாடிக்கல் ஃபிக்ஷன் தான், ஆனாலும் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் இருக்கலாம். ஃபிக்ஷன் ஆனாலும் நல்லா இருக்கும். ஜி.வி. பிரகாஷ், ஜிவி மியூசிக்லாம் சூப்பராக இருக்கும். ஆக்ஷன்லாம் எப்படி இருக்கு? ஆக்ஷன் எல்லாமே வருது தான். இது நல்லா 10க்கு எத்தனை ரேட்டிங்? 9. ஏன்னா அவர் போட்ட அத்தனை படங்களும் ஒவ்வொரு இன்ச்சுமே சரி, ஒவ்வொரு இதுவுமே சரி, ஒரு டைலாக்குமே சரி, அவர் பாடி லாங்குவேஜ் சரி, அவ்வளோ வந்துட்டு நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். சார் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. படம் பார்க்கும்போது